நான் வந்து இப்போ அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் நான் கேட்கும்போது சொல்கிறேன். ஒரு பாதி விட்டு போன கட்டிடம். இந்த கட்டிடத்தில் 2 நாய்க்குட்டிகள், தாய் நாய் சேர்ந்து குட்டி போட்டிருக்கு. மொத்தம் 9 குட்டி கிட்டே இருந்துச்சு. இதில் 9 குட்டிக்கு நாங்கள் பால் வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் யாரோ அக்கத்துலேயே தெரில, ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு நாய்க்குட்டியாக கொண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்க நாய்ங்க தான். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன். இந்த கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுட்டு இந்த மாதிரி அடித்து கொண்டு போட்டு போகிறாங்க. இது சமூகத்தில் பேசாத விஷயம், பேசப்படாத விஷயம், மறைக்கின்ற விஷயம், தெரியப்படுத்தாத விஷயமாகவே இருக்குது. நல்லா இருக்குது நாய்க்குட்டிங்க. எல்லாம் கழுத்தை நெருக்கி போட்டு முந்தின நாள் போட்டு விட்டு போயிட்டாங்க. இது இன்றைக்கி காலைல போட்டிருக்காங்க உங்களுக்கு. இப்படி யாருமே இது கேட்கவும் மாட்டேறாங்க. அக்கம் பக்கத்தில் நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. தவிர அந்த குட்டிகளை பற்றி கவலையோ, அது தாய் வருத்தப்படுறதை பற்றி எதை பற்றியும் கவலை கிடையாது. இது இதே மாதிரி போயிட்டு இருந்தால் இதை யாரும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? இதுக்கு ஒரு விடையை தெரிஞ்சாகணும். பாருங்கள், ஒவ்வொரு நாய்க்குட்டியாக தேடி பார்க்குறோம். எல்லாம் பயந்துட்டு கிடக்குதுங்க. எங்கே ஓடுதுன்னே தெரியல. எல்லாம் வயிற்றை நிரப்பிக்கணும், தான் மட்டும் வாழணும், பூமியை கெடுத்துட்டு எல்லாத்தையும் குடிச்சவராக்கிட்டு கடைசியில் போய் பாடைக்குள்ளே போய் படுத்துக்கணும். இல்லை எல்லாரையும் குழிக்குள்ளே தள்ளி தானும் சந்தோஷம் அடையணும். இப்படி தான் இருக்காங்களே தவிர ஒரு அன்பு, கருணை, ஜீவகாரண்யம், நமக்கு வலிக்கிற மாதிரி தான் மற்றதுக்கும் வலிக்கும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு ஒரு உணர்வு எதுவுமே இல்லாத வெறும் ஜடப்பொருட்களாக வாழ்ந்துட்டு கிடக்குறாங்க. இதை யார் கொல்றா? சைலண்ட்டாக கொல்றாங்க. அதை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை. ஒரு நாய் இறந்து போச்சுன்னா வாழை அடிக்குமே, அதை பற்றியும் ஒரு இது கிடையாது. ஒரு ஹைஜீனிக்காகவும் வாழறது கிடையாது. இருக்க இடத்த குப்பையாக்கிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே மட்டும் வெளியெல்லாம் தூசியாக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே மட்டும் ஏசி போட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு வாழ்கின்ற ஒரு மட்டமான கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இப்படி ஜனங்க நல்லது செய்கிறவங்கள துன்புறுத்திட்டு கிடக்குறாங்க. அதே இந்த பசங்க பாருங்கள், குட்டிங்க பயந்துட்டு கிடக்குது. ஒன்றும் மொட்டை மாடியில். அது இந்த இடத்த பாருங்கள், கொஞ்சம் அப்படி நகர்ந்துச்சுன்னா அன்சேஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. அது ஒரு ஓரமாக எவனுமே வராத கட்டடத்தில் உள்ளே இருந்தால் கூட இவங்களுக்கு நோகுது. எந்த ஜீவனும் இருந்துடக்கூடாது. தான் மட்டும் வாழணும், தாங்க மட்டும் வாழ்ந்து தான் மட்டும் அனுபவிக்கணுன்ற மாதிரி ஒரு இது. எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த குட்டிங்க அவ்வளோவும் ஹை ரிஸ்கில் மாடியில் இருக்குதுங்க, பயத்தில் இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் போய் கீழே விழுந்துச்சுன்னா அன்சேஃபு. அப்படி போய் விழுந்தால் அந்த கட்டடத்தில் எதுவுமே இது கிடையாது, அன்சேஃபு. இப்போ அன்சேஃப் கண்டிஷனில் இருக்கிற நாய்ங்களையே 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு, நொட்டை சொல்லிக்கிட்டு, அதுங்களை அடித்து கொன்று கெட்டு போன உணவுகளை கொடுத்துக்கிட்டு, நாய் தானே அப்படின்னு ஒரு மட்டமான எண்ணத்தில் எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே பிடிக்க முடியும்? ஒன்று பிடிச்சி ஒன்று நகர்த்தினாலும் ஒன்று கீழே விழுந்துடும். அப்படி இருக்குது, பயந்துட்டு கிடக்குதுங்க. ஒன்று பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். அப்படி போய் விழுந்தாலே முடிஞ்சிடும் கதை. விட்டு போன கட்டடத்தில் ஓரமாக இருக்க நாய் கூட இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு, நொட்டை சொல்லிக்கிட்டு, அதுங்க துன்பப்படுத்திக்கிட்டு, நினச்ச மாதிரி மனம் போன போக்கில் கல் எடுத்து விட்டு எறிஞ்சிக்கிட்டு பார்க்கும்போது கழுத்தை நெரிச்சு விட்ட மாதிரி தோணுது. குழந்தைங்கள கழுத்தை நெரிச்சு விட்ட மாதிரி, செவுத்தில் அடித்து சாய்ச்ச மாதிரியா என்னன்னு தெரியல. கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லா இருக்குது குட்டிங்க. முகத்தை போட்டு அடித்து சாய்ச்சிருக்காங்களா? எல்லாம் ஒரே மெத்தடில், எங்கேயுமே காயம் தெரில. அந்த கழுத்து பக்கம் தான் இருக்கும் பாருங்கள், அந்த கழுத்து பக்கம் தான் லைட்டாக வீங்கின மாதிரி சில்லாயிடுச்சு. நாங்கள் வெளியிலேருந்து வரோம், இதை நோட் பண்ணி, இங்கே பக்கத்தில் கிடையாது, நோட் பண்ணி இதை நாங்கள் செய்கிறோம். அதனால எங்களை அக்கம் பக்கத்தில் கேட்குறாங்க, நீங்கள் யார், என்னென்ன பாழடைஞ்ச கட்டடம்னா இப்போ உள்ளே போய் குடியிருக்க போகிறோம், இல்லை அதை எடுத்துகிட்டு போய் சொத்தை நாங்கள் அனுபவிக்க போகிறோமா? இது ஜீவ காரணத்துக்காக இது கஷ்டப்படுதே, துன்பமாக இருக்கே. இப்போ தாய்க்கு மடியில் பால் சுரக்க மாட்டேங்குது, வாடை அடிக்குது. இப்படி இது சாவரத்தை பற்றியோ, இது செத்து போச்சே வாடை அடிக்குமே, செத்து போனால் வாடை அடிக்குமேன்றதை பற்றினா கவலை இல்லை. நாய் உள்ளே இருக்கக்கூடாது, அது செத்தும் போயிடணும். அது செத்து போகிற இது தடையை நமக்கு தெரியக்கூடாது. எல்லாம் சேவை செய்கிறோன்னே முழுங்கிடணும், சேவை செய்கிறோன்னே மறைச்சிக்கணும். எல்லாம்
உனக்குள்ளே பார்த்துக்க, என் பக்கத்தில் வரக்கூடாது. ஆனால் நீ சேர்த்தா மட்டும் ஊரெல்லாம் கொட்டை அடித்து பட்டாசு வெடித்து இருக்கிறதெல்லாம் பயமுடுத்தி பாடையில் போய் படுத்துக்கணும். என்ன பிரயோஜனம்? மனுஷன் உலகத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. பிரயோஜனம் இல்லாத ஜென்மங்களில் மனுஷன் தான் முதலிடத்தில் இருக்கான். எடுத்துகிட்டு கொண்டு போய் புதைக்க போகிறோம். பக்கத்தில் தான் புதைக்க முடியும். எங்கே புதைக்க முடியும்? யார் புதைக்க விடுவா? தனியாக சொத்து வச்சிட்டாங்களே, இருக்கிறதுக்கு இடம் வச்சுட்டாங்க ஒதுக்கிட்டு. அடிப்படை அறிவில்லாத கருணை இல்லாத ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கிடக்கிறோம். விளையாட்டுத்தனமாக இருக்குங்க குழந்தைங்க. இதுங்களை பிடிச்சி கஷ்டப்படுத்தி அதுங்களை கொண்டு பார்க்குறதுல இவங்களுக்கு என்ன ஒரு வெறித்தனம்னே தெரியல. இன்னும் பெரிய சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. இப்போ எஞ்சி போன ஒரு கட்டடத்தில் அது நாய் குட்டி போட்டு அது ஏதோ துன்பத்தில் கொசுக்கடியில் தான் இருக்க போகுது. இது கூட அவங்களுக்கு யாருக்கும் பொறுத்துக்க முடியல. இது என்ன ஒரு கேவலமான மனநிலை. இது வந்து மற்ற ரகமான ஒரு சிந்தனை. மனுஷனாகவே வாழலை. மிருகங்கள் தன் தேவைக்கு போக அமைதியாகிடும், நிறைய எதிர்பார்க்காது. மனிதர்கள் மட்டும்தான் இருக்க இடத்தையும் தாண்டி தான் சாவ போகிறோன்னு தெரிஞ்சால் கூட அந்த சாவர நாளில் கூட அடுத்தவனை கெடுக்கணுன்ற ஒரு கேவலமான எண்ணத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலையை மாற்றணும். கருணையும் கிடையாது, அன்பும் இல்லை. ஒரு அடிப்படை வாழ்வதற்கான உரிமை அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இங்கே மனிதர்களுக்கு சம்மந்தமே கிடையாது. வந்து ஏறுறவங்க மட்டும்தான். இங்கே குடிகாரம் வந்து குடிச்சிட்டு போகிறானுங்க, எந்த நேரத்தில் எதுவும் தெரில. நாங்கள் இங்கே கொஞ்சம் காலமாக இங்கே வந்திருக்கோம், அதை பார்த்துருக்கோம், அதை கண்டுபிடிச்சி அதை செய்கிறோம். இதுக்கு இந்த குறைஞ்சபட்ச பாதுகாப்பு கூட கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் துளி கூட வரல. எந்த பசங்களுக்கும் அந்த அறிவில்லை, எந்த இளைஞர்களுக்கும் அந்த அறிவில்லை, எந்த முதியோர்களும் ஒரு கருணை கிடையாது. குறிப்பாக பெண்களுக்கு ஈவு இறக்கமே இல்லை. இந்த நாயை சாவடிச்சிடணும், கொண்டுடணும், நான் மட்டும் வாழணுன்ற எண்ணத்தோடையே தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் பிறந்துச்சுன்னு கேட்குறாங்க. இது யாராவது கேட்பாங்க, ஏன் பிறந்துச்சுன்னு நம்மளை கேட்குறாங்க.